வாங்க டெம்பிளுக்கு போவோம் vlogs. இன்னைக்கு நம்ம ஊரில் இருக்க ரொம்ப பெருமை சேர்க்கும் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். திருச்செங்கோடு மலையில் இருக்கிற இந்த கோயில் ரொம்ப பழமையானது. கோயிலோட பெரிய சிறப்பு என்னன்னா சிவபெருமானும் பார்வதி அம்மனும் ஒரே உருவத்தில் காட்சி தராங்க. அதனால தான் இவரை அர்த்தநாரீஸ்வரர்னு சொல்கிறாங்க. திருச்செங்கோடுங்கிற பேருக்கே பெரிய வரலாறும் அர்த்தமும் இருக்குது. புராண கதைப்படி பார்த்தா ஆதிசேஷனுக்கும் வாயு பகவானுக்கும் யார் பலசாலின்ற போட்டி வந்துச்சான். ஆதிசேஷன் மேருமலை சுற்றி இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டாராம். வாயு பகவான் தன்னோட முழு சக்தியும் பயன்படுத்தி காற்ற வீசினாராம். அந்த போட்டியின் போது தான் மேருமலையில் ஒரு பகுதி உடைஞ்சி பூமிக்கும் வந்துச்சான். ஆதிசேஷனோட ரத்தம் அங்கே பட்டனால தான் அந்த மலை சிவப்பு நிறமாக மாறிச்சு. அதனால தான் இந்த இடத்துக்கு செங்கோடுன்னு பேர் வந்துச்சு. இதுதான் திருச்செங்கோடு உருவான கதை. தூரத்துலேருந்து பார்க்குறப்ப ஒரு பெரிய பாம்பு சுருண்டு படுத்திருக்க மாதிரியே தோற்றம் தரும். இந்த மலையை நாககிரின்னு சொல்லுவாங்க. இந்த கோயிலுக்கு போகணும்னா மலை ஏறணும். நூற்றுக்கணக்கான படிகளை ஏறி மேலே போனால் அருமையான கோவில் தரிசனம் கிடைக்கும். மேலே இருந்து திருச்செங்கோடு நகரத்தையும் சுற்றியுள்ள பகுதிகளையும் பார்க்கவும் ரொம்ப அழகாக இருந்தது. இங்கே இருக்க ஒவ்வொரு தூண்லையும் இருக்க சிற்பக்கலைகளை பார்த்து ரசிச்சுட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு. அவ்வளோ தத்ரூபமாக இருந்தது. ஒவ்வொரு தூண்லையும் ஒவ்வொரு விதமான சிற்பக்கலைகள் இருந்துச்சு. ஒவ்வொரு சிற்பமும் குதிரை, யாழி, முனிகள், ரிஷிகள்னு பல உருவத்தை தத்ரூபமாக செதுக்கியிருந்தாங்க. இப்போ இந்த கோயிலோட முக்கியமான வரலாறை பார்க்கலாம். ஒரு காலத்தில் பிருங்கின்ற முனிவர் இருந்தார். அவர் சிவபக்தர். அவருக்கு சிவபெருமான் மேலே அளவு கடந்த பக்தி. ஆனால் அவர் பார்வதி அம்மனை வணங்கவே இல்லையாம். சிவபெருமானை மட்டும் சுற்றி வந்து வணங்கினாராம். இதனால பார்வதி தேவி வருத்தப்பட்டாங்க. சிவனும் சக்தியும் பிரிக்க முடியாத ஒன்றுன்னு உலகத்துக்கு உணர்த்தணும்னு நினச்சாங்க. அதற்காக கடுமையாக தவமும் செஞ்சாங்க. அம்மனோட தவத்தினால சிவன் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சி தன்னோட உடல்ல சரிபாதி அம்மனுக்கு கொடுத்தாரு. அப்படித்தான் அர்த்தநாரீஸ்வரரும் தோன்றினார். வலது பக்கம் சிவபெருமான், இடது பக்கம் பார்வதி அம்மன். உலகத்தில் ஆணும் பெண்ணும் சமம், சக்தியும் சிவனும் ஒன்றுன்னு தத்துவத்தை எடுத்துக்காட்டவும் அற்புதமான வடிவம் இது. அதனால தான் இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்கள் குடும்ப ஒற்றுமை, திருமண வாழ்வு, கணவன் மனைவி அன்பு எல்லாத்துக்கும் வேண்டிக்கிறாங்க. இந்த கோயிலுக்கு போக 2 வழி இருக்குது. ஒன்று படிக்கட்டு வழியாக ஏறி மலை ஏறி போகலாம், இல்லைன்னா ரோடு வழியாக வண்டியில் போகலாம். படி வழியாக போகும்போது குட்டி குட்டி கோயில்கள், மண்டபங்கள், சிற்பங்கள்லாம் நம்மளால் பார்க்க முடியும். மலைக்கு நடுவில் இருக்க நாகர்கோயில் ரொம்ப சக்தி வாய்ந்தது. இங்கே இருக்க நாகர் சிலை பல 100 ஆண்டுகள் பழமையானதுன்னு சொல்கிறாங்க. மலைக்கு மேலே ஏறி அங்கே தெரிகிற வியூஸ் எல்லாம் செம்ம அழகாக இருந்துச்சு. நம்ம குளத்துக்கிட்ட இருந்து இந்த வியூ பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த விநாயகர் கோயில் சொன்னது பார்த்திங்கன்னா இங்கே மேலே இருக்குது. எங்கடா அது? இங்கே இருக்கு பாருங்க. இந்த கோயிலுக்கிட்ட தான் அவர் சொன்னார். ஆக்சுவலாக இதை நம்ம நெக்ஸ்ட்டு பார்ட் 2ல் கவர் பண்ணுவோம்.